வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடைக்காக தான் வந்திருக்கேன். ஆனால் இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறது வந்து காய்கறிகளோ பூக்களோ கிடையாது, விதைகளை அறுவடை பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்னென்ன விதைகள் அறுவடை பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், விதைகள் அறுவடையில் முதலாவதாக சுரைக்காய் விதையை அறுவடை பண்ண போகிறோம். இந்த குடுவை தான் அறுவடை பண்ண போகிறோம். இதில் வந்து கொடி நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம 2-3 சுரைக்காய் குடுவைகளை அறுவடை பண்ணதை இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கலாம். இப்போ வந்து இதுவும் கொஞ்சம் தயாராகிருக்கு. இதெல்லாம் வந்து இங்கே நிறைய புல் புதர் மாதிரி இருந்ததால் உள்ளே மறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு குடுவையோ இல்லை 2 குடுவையாவே போதும் நம்மளுக்கு விதைக்கு. இதுலேயே நூற்றுக்கணக்கான விதைகள் இருக்கும். அவ்வளவும் நம்ம பயன்படுத்த போகிறது இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவ்வளோ விதைகளை நம்ம சேகரித்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து தெரியாமல் முத்திடுச்சு. காயும் நல்லா பெருசாக இருந்ததால் நான் விதைக்காக விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக நம்ம அவரை ரகங்களோட விதைகளை தான் சேகரிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவரை பந்தல் கிட்ட தான் நிற்கிறேன். அவரை ரகங்களில் ஒரு சில அவரை ரகங்கள் மட்டும் விதைகள் வந்து அறுவடை பண்ண போகிறோம். இப்போ வந்து மற்ற ரகங்கள் எல்லா ரக அவரையும் இன்னும் காய்ப்பு முடியலை. இன்னும் பாருங்கள், நல்லா கொடி பூவெல்லாம் புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் அறுவடை முடியும் போது கடைசியாக இதில் இருக்கக்கூடிய விதைகள் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிறகு அவரை விதை, அப்புறம் ஒரு சில பீன்ஸ் ரகத்தோட விதையெல்லாம் அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. அதை மட்டும் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவரை விதைகளுக்கு அடுத்ததான் நம்ம காந்தாரி மிளகாய் விதைகளை தான் அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து அறுவடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஏற்கனவே அறுவடை பண்ண வச்சுருக்க விதைகளை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து பச்சை தண்டைக்கீரை விதை அறுவடை பண்ண போகிறோம். இந்த இடத்துல எப்போவுமே தொடர்ந்து தண்டைக்கீரை செடி வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நிறைய விதை கொட்டியிருக்கு. இப்போ கூட பாருங்கள், முன்னாடி வந்து நிறைய கீரை முளைச்சிருக்கு. இதை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலான்னு விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த விதையை அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா முதிர்வடைஞ்சிருக்கு. இப்போ விதையை அறுவடை பண்ணால் சரியாக இருக்கும். இன்னும் காய விட்டோன்னா எல்லாமே கீழே கொட்டிடும். அதனால் இப்போ அறுவடை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பச்சை தண்டைக்கீரை விதையை அறுவடை பண்ணியிருக்கோம். இது வந்து காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் தான் வரும். அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். இப்போ அடுத்ததாக சிகப்பு தண்டுக்கீரை விதை அறுவடை பண்ண போகிறோம். இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், இந்த பக்கெட்டில் தான் இருக்குது. தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கிறதால வதங்கி போய் சாஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சிகப்பு தண்டுக்கீரையும் அறுவடை பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக காஸ்மோஸ் விதைகளையும் மெரிகோல்டு, அதாவது துளுக்கு சாமந்தின்னு சொல்லக்கூடிய அந்த சாமந்தியினுடைய விதைகளும் தான் சேகரிக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே நல்லா பூத்து முடிச்சாச்சு. நிறைய விதைகள் வந்து கீழே கொட்டி நிறைய முளைச்சிருக்கீங்க. பாருங்கள், இங்கெல்லாம் கூட காஸ்மோஸ் செடி இருக்குது. இப்போ இதுலேருந்து விதை எடுத்து வச்சாதான் அடுத்த சீசனுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் நிறைய விதைகளை ஷேர் பண்ணலாம். அதனால் இதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நான் சேகரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், விதைகள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அறுவடை பண்ணது வந்து இந்த ஒரு சுரைக்காய் குடுவை தான் இப்போ அறுவடை பண்ணோம். மற்ற 2 வந்து ஏற்கனவே அறுவடை பண்ணது, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். அடுத்ததாக இது வந்து காந்தாரி மிளகாயும் இதுக்கு முன்னாடியே சேகரித்து வச்சது, நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக காஸ்மோஸ் விதைகள், துளுக்கு சாமந்தி விதைகள். இதில் வந்து சில அவரை ரகங்களோட விதையும் பீன்ஸோட விதையும் இருக்குது. இது வந்து வெண்டை. அடுத்ததாக பச்சை தண்டுக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை விதைகளை எடுத்து வச்சுருக்கோம். இந்த பிளேட்டில் தெரியுறத வந்து சிறுக்கீரை விதை, இதுவும் நம்ம தோட்டத்தில் வந்து சேகரித்து வச்சுருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு தோட்டத்துக்கு ரொம்பவே முக்கியமானது விதைகள். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. நம்ம விதைகளை கடையில் வாங்கி விதைக்கிறோன்னா அடுத்த தடவை அதே விதையை மறுபடியும் போய் கடையில் வாங்கக்கூடாது. நம்ம நடவு பண்ணுற செடிகள்லேருந்து எப்படி விதைகளை சேகரிக்கணும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எல்லா விதைகளுக்கும் விதை சேகரிப்பு முறைங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. இது மாதிரி சுரைக்காய், பீர்க்கங்காய் எல்லாம் இந்த மாதிரி குடுவைகளாக எடுத்து வைக்கணும். தக்காளி, கத்திரி எல்லாம் விதைகளை நொதிக்க வச்சு எடுத்து சேகரித்து வைக்கணும். அதுக்கு வந்து சேகரிப்பு முறை வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து கத்திரி விதை எப்படி சேகரிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மிளகாயை இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். மிளகாய்க்கு வந்து அதோட காரத்தன்மையை பொறுத்து முளைப்பு திறன் குறையும்னு சொல்கிறாங்க. அதனால் மிளகாய் விதைகளை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் அப்பப்போ எடுத்து விதை எடுத்துக்கிட்டு இருக்கணும். அடுத்ததாக இந்த மாதிரி சீசனல் ஃப்ளவர்ஸ், இந்த காஸ்மோஸ், துளுக்கு சம்மந்தி இந்த மாதிரி செடிகளையும் அடிக்கடி அடுத்தடுத்த சீசன்லேயே விதைச்சிடணும். ரொம்ப நாள் வச்சா அதுவும் முளைப்பு திறன் போயிடும். இந்த அவரை, வெண்டை இந்த மாதிரி ரகங்களை நெத்தாக எடுத்து வைக்கணும். பாருங்கள், பீன்ஸ் இது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நெத்தாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம விதைகளாக எடுத்து வைக்கலாம். ஆனால் அப்படி வைக்கும்போது இப்படி வைக்கும்போது பூச்சி தாக்கம் வந்து ரொம்ப நாளைக்கு வராது. இதை விட்டு எடுத்துட்டோன்னா இங்கே பாருங்கள், இப்போ வெண்டை ரகத்தை வந்து நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் விதையை. அதனால் இதை தனியாக ஒரு கவரில் போட்டு கொஞ்சம் சாம்பில் போட்டு வைக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக பூச்சி தாக்கம் வந்துடும்.
அதே மாதிரி இந்த சுரை குடுவையெல்லாம் நம்ம விதைக்கும் போது தான் நம்ம இதை உடைக்கணும். அது வரைக்கும் இதில் எந்த பூச்சி தாக்கமும் இல்லாமல் விதைகள் பாதுகாப்பாக உள்ளே இருக்கும். ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் வந்து விதைகளை தனியாக எடுத்து ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி கீரையும் நம்ம இன்னும் முழுசாக இதோட சேகரிப்பு முறை முடியலை. இப்போ நம்ம அறுவடை பண்ணி தான் வச்சுருக்கோம். இன்னும் இதை காய வச்சு இதில் இருக்கக்கூடிய இந்த தனியாக மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் பிரித்து எடுத்து வைக்கணும். நாம் அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம், அதை எப்படி சேகரிக்கிறதுன்னு. அடுத்ததான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் போன சீசனில் இந்த மாதிரி சிகப்பு தண்டைக்கீரை செடி ஒரே ஒரு செடியிலேருந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக சேகரித்து வச்சுருந்தேன். நிறைய பேருக்கு விதை வந்து கொடுத்துட்டேன். நான் நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தினது போக இன்னும் இவ்வளோ விதை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் நான் போன தடவை சேகரித்த விதை. இந்த பாட்டில் ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி சேகரிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் நிறைய காய்கறிகள் விதைச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக விதை சேகரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விதையை சேகரித்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.